தமிழகத்தில் இதுவரைக்கும் லேசான மழை, மிதமான மழை, குறிப்பா கடலோர மாவட்டத்தில, அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தின் சில பகுதிகள்ல, டெல்டா மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல, அந்த லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் பல்வேறு இடங்கள்ல பதிவானத நம்ம பார்த்தோம். அதிகபட்சமாக 5 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில பதிவாயிருக்கு. நெறைய இடங்கள் புதுக்கோட்டையில பல்வேறு பகுதிகள்ல நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பதிவாயிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த சேலம் மாவட்டத்தில் சில இடங்கள்ல மிதமான மழை பதிவாகியிருக்கு. வட தமிழக உள் மாவட்டத்திலும், கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளிலும் ஆங்காங்கே விட்டு பகுதியான மழை தான். சில இடத்துல மழை பெய்தாலும், சற்று ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவானுச்சு. இப்ப எல்லாருமே என்ன கேட்கிற கேள்வி அப்படின்னா, வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் கனமழை கிடைக்குமா? அல்லது குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டுமே இது போன்ற கன மற்றும் மிக கனமழை இதெல்லாம் பதிவாக வாய்ப்புகள் இனி வரும் நாட்கள்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் மழை பெய்கிறது, மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் சரியாக மழை பெய்கிறது இல்லை அப்படிங்கிறத கடந்த வானிலை அறிக்கையிலே உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லியிருந்தோம். வடகிழக்கு பருவமழையில் மட்டுமே நமக்கு சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களில் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் ஏற்கனவே கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிராவில் பருவமழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலும் குறைவாக தான் இருக்கும். அதிக அளவு மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த 3 தேதிகளில் கனமழை வரப்போகுதுங்க. சற்று வலுவான கனமழையாக இருக்கும். 8 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். எந்தெந்த மாவட்டங்களில் மழை பொழிவுகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. எதனால அடுத்து வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவுகள் வரும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாக தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஜூலை 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழையானது மிக வலுவாகவே பதிவாகும். இதுவரைக்கும் அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இதுவரைக்கும் பதிவானதெல்லாம் மிதமான மழை தான். அந்த வலுவான கனமழை எந்த தேதியில இருக்கும் அப்படின்னா, ஜூலை 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரைக்கும் கடலோர பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள்ல நமக்கு வலுவான மழை பொழிவுகள் நிச்சயமாக பதிவாகும். கடலோர மாவட்டங்கள் அதிலும் குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் கனமழை தேதிகள் குறித்து கொள்ளுங்க. 23 நமக்கு மிதமான மழையாக இருக்கும். 24, 25 சற்று வலுவான கனமழை கடலோர மாவட்டங்கள் தமிழக கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அவ்வப்போது விட்டு சாரல் அல்லது ஒரு மிதமான மழையாவது நிச்சயமாக பதிவாகக்கூடும். அதே போல உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் ஜூலை 23 முதல் 25 தேதிகள் வரை மிதமானது முதல் கனமழையாக அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு இருக்கு. நிறைய இடங்கள்ல நமக்கு சாரல் அல்லது மிதமான மழை உள் மாவட்டத்தில் இருக்கும். ஓரிரு இடங்கள்ல கனமழை சற்று பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 3 நாட்கள் மறக்காம குறித்து வைத்துக் கொள்ளுங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் அவ்வப்போது சில சமயங்களில் சாரல் அல்லது மிதமான மழை இனிமே வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவாக ஆரம்பிச்சிடும். சேலத்துலேயும் அப்பப்போ 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு சில இடத்துல மழை பதிவாயிட்டு தான் இருக்குது. சில இடங்களில் மழை பெய்யாமல் வானம் மேகமூட்டமாக தான் இருக்கிறது. அதனால் மழை பெய்யாத பகுதிகளுக்கு வரும் நாட்களில் மழை நிச்சயமாக கிடைக்கும். ஒரே நாளில் எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு கிடைப்பதில்லை. சில இடங்களில் மட்டும்தான் நமக்கு மழை கிடைக்கிறது. குறிப்பாக அதிலும் இந்த 23லேருந்து 25க்குள்ள நிறைய இடங்களில் வலுவான கனமழையும் நம்ம எதிர்பார்க்கிறோம். கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் இப்போ அறிவித்த தேதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகளும் நிச்சயமாக பதிவாகக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மாத இறுதியில் பரவலாக மழை பொழிவுகள் தீவிரமடையும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் இப்போ வரும் நாட்களில் லேசான மற்றும் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும். 1 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும்
பகுதியாக நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது மேற்கு தொடர்ச்சியில். ஜூலை இறுதி நாட்கள், இந்த ஜூலை முடியும் தருவாயிலையும் ஆகஸ்ட் முதல் வாரத்திலும் தென்மேற்கு பருவமழை சற்று வலுப்பெறுகிறதுனால ஓரளவு கனமழை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கணிசமாக எதிர்பார்க்கலாம். இப்போது நமக்கு தேனி தென்காசியில் மழை இல்லையா அப்படின்னு கேட்டால், தேனி தென்காசியில் மழை பெய்கிறது. ஆனால் அது மேற்கு பகுதிகள், தேனியினுடைய மேற்கு பகுதி, தென்காசியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் சில இடங்களில் அவ்வப்போது ஒரு தரை நனைக்கும் மழையாகவும் சாரல் மழையாகவும் அவ்வப்போது பதிவாயிட்டு, அதுவும் ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் தான். இது போன்ற ஒரு மழை பொழிவு தான் இப்போ வரைக்கும் பதிவாயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாத இறுதி மற்றும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் கணிசமான ஒரு கனமழையினுடைய தீவிரம் பரவலாக மேற்கு தொடர்ச்சியில் அநேக இடங்களில் எதிர்பார்க்க முடியும். நீலகிரியினுடைய மேற்கு, கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது தொடர்ந்து நீடிக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மிதமான மழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுது. டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கியாச்சுங்க. புதுக்கோட்டையில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிட்டு இருக்கு. டெல்டா மாவட்டங்களில் நேற்றைக்கு மட்டுமே நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் புதுக்கோட்டை, அந்த மிமிசல் பகுதிகள், மிமிசல், ஆவுடையார் கோயில், அதிகபட்சமாக ஆவுடையார் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர், பல இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் மழை தொடங்கியிருக்கு. இது ஆரம்பம்தான், இன்னும் மழை முடியலை. 23லேருந்து 25 வரைக்கும் இருக்கக்கூடிய தேதிகளில் டெல்டாவில் கனமழை இருக்குது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் படிப்படியாக அடுத்து வரும் தினங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு மட்டும் மழையே வராதுன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். ஆனால் ஒரு குறைவான மழையாகவே பதிவாகக்கூடும். மந்த நிலையில் பருவமழை, இதுதாங்க மிக முக்கியமான காரணம். இவ்வளோ நேரம் நம்ம பேசினதுக்கு ஏன் மழை இல்லை, எல்லாமே மிதமான மழை தானா, அப்போ எப்போதாங்க அதிகனமழை, ரெட் அலர்ட்டு, வெள்ளப்பெருக்கில் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா, மந்த நிலையில் பருவமழையில் இருக்குது. தென்மேற்கு பருவமழை கடந்த ஆண்டை விட இப்போது மிக குறைவான அளவிலேயே பதிவாகிட்டு இருக்கு. போன வருஷம் இந்நேரம்லாம் நமக்கு கர்நாடகாவில் அணைகள் கிட்டத்தட்ட நிரம்புகிற ஒரு சூழ்நிலை, நிறைய இடங்களில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 30 சென்டிமீட்டர், 40 சென்டிமீட்டர், இந்த அளவுக்கு மழை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில், அதே மாதிரி கேரளாவில், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களில் இந்நேரம் மிக மோசமான ஒரு பருவமழையாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ரொம்ப ஒரு குறைவான ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து இதன் காரணமாக இந்த கர்நாடகா பகுதி, அங்கே இருக்கக்கூடிய அணைகளை இன்னும் நிரம்பாத ஒரு சூழ்நிலை. கர்நாடகாவில் மேட்டூர் கொஞ்சம் வறட்சியை சந்திக்க தான் செய்யும். ஏன்னா நமக்கு கர்நாடகாவில் சரியான மழை பொழிவு இல்லாததுனால அங்கே இருக்கக்கூடிய அணைகளை இன்னும் நிரம்பாத நிலையில் மேட்டூருக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிருக்கு. இன்னும் அடுத்த ஆண்டு பொறுத்தவரை இன்னும் வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் எல்னினோவின் தாக்கம் உச்சகட்டத்தில் இருக்கும் காரணமாக மழையினுடைய தீவிரங்கள் படிப்படியாக கணிசமாக குறைந்து கொண்டே இருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்த வரைக்கும் ஆவுடையார் கோவில் 5 சென்டிமீட்டரும், சின்னக்கல்லார் 3 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் 3 சென்டிமீட்டர், பாருங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த மாதிரி தான் நிறைய இடங்களில் பதிவாயிருக்கும். வாலாஜா 2 சென்டிமீட்டர், பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் 1 சென்டிமீட்டர், சேலத்தில் 1 சென்டிமீட்டர், அம்பத்தூர் பகுதிகள் 1 சென்டிமீட்டர், தாமரைப்பாக்கம் 1 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை சென்னை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர், எண்ணூர் 1 சென்டிமீட்டர், மிமிசல் புதுக்கோட்டை பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவு. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புதுக்கோட்டை ஆவுடையார் கோயிலில் நல்ல மழை கிடச்சிருக்கு. சில இடங்களில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையாகவும் பதிவாயிருக்கு நண்பர்களே. ஆகவே லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம சேனலில் பெற்றுக்கொள்ளுங்கள்.